குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் எது அப்படின்னு பார்த்தோம். யூனிட் 1ல இருக்க போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் பை காப்ரியல் ஒகாரா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அபவுட் த ஆத்தர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் glossary வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் போயம்குள்ள போகலாம். ஓகேங்களா? நம்ம ஆத்தர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, காப்ரியல் ஒகாரா வாஸ் born on 1921. இஸ் a Nigerian poet and novelist. இவர் வந்து நைஜீரியால பிறந்த நைஜீரியன் poet and novel writer. His work has been translated into several languages. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. His poem The Call of the River Nun won the best award for literature at the Nigerian Festival of Arts in 1953. இவர் எழுதின ஒரு போயம் த கால் ஆஃப் ரிவர் நன் அப்படிங்கிற ஒரு போயம் வந்து பெஸ்ட் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் நைஜீரியாவில் நடந்த நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடந்ததில் லிட்ரேச்சருக்கு ஒரு பெஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க. அது வந்து இவர் எழுதின ஒரு போயம்க்கு வந்து 1953 வந்து கிடைச்சிருக்கு. சம் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் ஆர் பப்ளிஷ்டு இன் இன்ஃப்ளூயன்ஷியல் பீரியாடிக்கல் பிளாக் ஆஃபியஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் வந்து இவரோட மற்ற சில போயமும் வந்து வெளிவந்துச்சு. பை 1960 he established himself as an accomplished writer. அப்போ 1960ல இருந்து தான் இவர் வந்து தனித்துவமான ஒரு ரைட்டர் அப்படின்னே தெரிய வந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அப்படின்னு பார்த்தோம், பிளாக் ஆஃபியஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை, அந்த ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கலாம், இல்லை ஒரு மேகசினா இருக்கலாம். இந்த மேகசின் மூலியமா தான் அவர் வந்து ஒரு ரைட்டர் இருக்காரு அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு. He was honored with an Commonwealth Poetry Award. இவர் வந்து காமன்வெல்த் போய்ட்ரி அவார்டு நம்ம கண்ட்ரிக்கு கொடுப்பாங்க. பிரிட்டிஷ் காலனிக்கு கீழே இருந்தது எல்லாமே வந்து காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். இப்போ நைஜீரியாலையும் வந்து பிரிட்டிஷ் இருந்திருக்கு, அதனால இவர் காமன்வெல்த் போய்ட்ரி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒகாரா டிபிக்கல் போயம்ஸ் டிரான்சிஸ்ட் ஃப்ரம் எவ்ரிடே ரியாலிட்டி டு மூமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட் அண்ட் மூவ்ஸ் பேக் டு ரியாலிட்டி மேக்கிங் கம்ப்ளீட் சர்க்கிள். இவரோட ஒர்க்ஸ் போயம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு மூவும் நம்ம ரியாலிட்டியில என்ன நடக்குமோ அதை அப்படியே வந்து இவர் போயமா கொடுத்துருப்பார். அது இப்போ வரைக்கும் அந்த போயமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும், நமக்கு இப்போ வரைக்கும் ஷூட் ஆகும், அந்த மாதிரி எழுதியிருக்கார். ஒகாரா இன்ஃபியூஸ்டு ஆப்பிரிக்கன் தாட், ஃப்ளோக்ளோர் அண்ட் இமேஜரி இன்டு போத் ஹிஸ் வேர்ஸ் அண்ட் ப்ரோஸ். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆப்பிரிக்கன் தாட்டை வந்து இவரோட ஒர்க்ஸ்ல எல்லாமே வந்து வச்சிருந்திருக்காரு. அது இல்லாம ஒரு ஃபோக்லோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பண்பாட்டு ரீதியான இலக்கியங்கள், இந்த கலாச்சார ரீதியான சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்ஸும் பண்ணியிருக்காரு. அண்ட் இமேஜரி அப்படின்னா கற்பனை கதைகள் நிறையவும் எழுதியிருக்காரு. ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் த வாய்ஸ் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த வாய்ஸ் அப்படிங்கிறது இவர் எழுதின ஒரு நாவல், ஃபர்ஸ்ட் எழுதின நாவல். அந்த நாவலை இவர் பப்ளிஷ் பண்றதுக்கே இவருக்கு வந்து பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு வேலையா இருந்துச்சு. அந்த எழுதிட்டாரு, இருந்தாலும் அதை பப்ளிஷ் பண்றதுக்கு அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு பப்ளிஷ் பண்றாரு. அதனால தான் வந்து இது என்ன சொல்றதுன்னா அவுட்ஸ்டாண்டிங் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. His later works include a collection of poems, The Fisherman's Invocation, 1978, and 2 books for children. சில்ட்ரன்ஸ்க்காக 2 புக்ஸும் எழுதியிருக்காரு. அதை எப்போ பார்த்தோம் அப்படின்னா, லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக் அப்படின்னு 1981ல் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று எழுதியிருக்காரு, அட்வென்ச்சர் ஆஃப் ஜூஜு ஐலாண்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு 1992ல். ஓகேங்களா? இவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் காமன்வெல்த் போய்ட்ரி அப்படின்னு. காமன்வெல்த் போய்ட்ரி பெரும்பாலும் வந்து அவங்கெல்லாம் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, எப்படி அந்த பிரிட்டிஷ்ல இருந்து நாங்கள் எப்படி விடுதலை ஆனோம் அப்படிங்கிறத பற்றியும், நாங்கள் என்னென்னலாம் இழந்தோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் இவர் நம்ம இந்த போயமில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு தன்னோட சன் கிட்ட வந்து சொல்கிறார். ஒரு அப்பாவும் பையனுக்குமான ஒரு உரையாடல் மாதிரி இந்த போயம் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ போயம்குள்ள போலாமா? இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய ஃப்ரேஸ். இப்போ போயம்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth,
while their eyes block cold eyes search behind my shadow. Once upon a time, son, they used to laugh with your hearts and laugh with your eyes. என்ன சொல்றாரு அப்டின்னா, ஒரு நாள் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்டின்னா, அவரோட பையன்ட்ட சொல்றாரு. முன்னொரு காலத்துல அவங்க எல்லாரும் வந்து எப்படி சிரிச்சாங்க அப்டின்னா, அவங்களோட இதயத்துல இருந்து சிரிச்சாங்க. அவங்க சிரிக்கும்போது அந்த சந்தோஷம் வந்து அவங்க கண்ல வந்து தெரிஞ்சது. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா இப்போ, பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் யர் டீத். அவங்க எப்படி சிரிக்கிறாங்க? ஒரு பொய்யான சிரிப்பு. அந்த சிரிப்பு வந்து அந்த பல் அளவுல மட்டும் தான். அந்த பல் மட்டும் தெரியுது. அது வந்து சிரிப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. வைல் தியர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இருந்த அந்த ஐஸ்ல வந்து அவங்க சந்தோஷத்த பார்த்தாங்க இல்லையா? ஒருத்தர் உண்மையா சிரிக்கிறாருன்னா, அந்த சிரிப்புக்கு உண்டான அந்த சந்தோஷத்த வந்து நம்ம அவர கண்ண பார்த்து தான் தெரிஞ்சுக்கும். ஆனா, இப்ப இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த கண்ல வந்து அ கோல் பண்ணி மறைச்சுக்கிறாங்க. அதுல வந்து ஒரு பொய்யான பிம்பத்த உருவாக்கிக்கிறாங்க. ஆனா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ என் முன்னாடி வந்து அத சந்தோஷமா காட்டி, ஆனா உண்மையா என்ன பண்றாங்க, என்னோட ஷேடோ, என்னோட பின்புலம் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க நெனைக்கிறாங்க. இவன் வந்து யாரு? எப்படிப்பட்டவன்? அப்படிங்கிற மாரி. இத வந்து சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, நைஜீரியால வந்து இப்போ இப்போ வரைக்குமே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு கலர் வைஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிளாக்ன்னு அண்ட் ஒயிட் மேன். ஆ பிரிட்டிஷ்னா அந்த இத கொண்டு வந்தது. இப்ப அமெரிக்கால கூட அப்டி நடந்துச்சு. ஆப்பிரிக்கால ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு நிறவரி கொள்கையெல்லாம். அத வந்து இந்த இடத்துல நம்ப யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்டி எடுத்தோம்னா நமக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து கரெக்ட்டா புரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாம் ஒண்ணா இருப்பாங்க. ஆனா, இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கப்புறம், பிரிட்டிஷ் வந்து ஒயிட் பீப்பிளா இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் பிளாக் பீப்பிளா இருக்காங்க. அந்த ஒயிட் பீப்பிள் வந்து உள்ள வரும்போது, அவங்க நாட்டுக்குள்ள வரும்போது, அவங்க வந்து சந்தோஷமா நடந்துக்கிட்டதாவும், ம் உள்ள வரும்போது அவங்ககிட்ட பழகும்போது ரொம்ப கனிவா பேசியும், கனிவா நடந்துக்கிட்டும் இருந்தாங்க. ஆனா, கொஞ்ச நாள் ஆக ஆக அது எல்லாமே வந்து பொய்யா போச்சு. அந்த மாரி எடுத்துக்கலாம். அந்த பிளாக் பீப்பிள், ஒயிட் பீப்பிள் உங்க இமேஜின்ல கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த போயம்க்கு கரெக்ட்டா சூட் ஆகும். ஓகே. "தேர் வாஸ் அ டைம் இன்டீட் தே யூஸ்டு டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் யர் ஹார்ட்ஸ்." அப்போ ஒரு காலத்துல என்ன நடந்துச்சு அப்டின்னா, அவங்க யூசுவலாவே வந்து ஷேக் ஹேண்ட்ஸ் குடுப்பாங்க. ஷேக் ஹேண்ட்ஸ் குடுத்தாங்க. அது வந்து மனதளவுல ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ். அதாவது ரொம்ப பிரியப்பட்டு அவங்களே வந்து ஷேக் ஹேண்ட்ஸ் குடுப்பாங்க அப்டின்னு சொல்றாங்க. பட் தட்ஸ் கான் சன். ஆனா அதெல்லாம் இப்ப கிடையாது. அதெல்லாம் போயே போச்சு. நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ். அவங்க எப்படி ஷேக் ஹேண்ட்ஸ் குடுக்குறாங்க? அவங்களோட ஹார்ட்ஸோட டச் இல்லாம, வெறும் கை மட்டும் தான் குலுக்குறாங்க. வைல் தியர் லெஃப்ட் ஹேண்ட் சர்ச் மை எம்ப்டி பாக்கெட்ஸ். அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் ஷேக் ஹேண்ட் குடுத்தாங்க அப்டின்னா, அவங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து என்னோட பாக்கெட்ட சர்ச் பண்ணுது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்டின்னா, நான் வந்து எவ்ளோ மணி வச்சிருக்கேன், இல்லையா? என்னோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன? நான் எவ்ளோ சம்பாரிக்கிறேன்? அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க பழக பார்ப்பாங்க. ஷேக் ஹேண்ட்ஸ் குடுக்கறது எதுக்காக அப்படின்னா, அவரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவங்க பாக்கெட்ட செக் பண்றதுக்காக. அந்த பாக்கெட்ல வந்து மணி எவ்வளோ இருக்கு? அத தான் பார்த்து இப்ப பழகுறாங்க. பொய்யான ஒரு ம் அந்த மணிய வச்சு பழகுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அண்ட் 3 ஸ்டான்ஸால "Feel at home, come again," they say, and when I come again and feel சாரி. "Feel at home, come again," they say, and when I come again and feel at home once, twice, there will be no thrice. For then I find doors shut on me. என்ன சொல்றாரு அப்டின்னா, "நீங்க வீட்டுக்கு வாங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் வாங்களேன்" அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப கனிவா வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது எப்போ வரைக்கும் அப்டின்னா, 1 டைம், 2 டைம் நான் அவங்க வீட்டுக்கு போம்போது. அதே 3வது டைம் நான் அவங்க வீட்டுக்கு போம்போது, அவங்க யாரும் இல்ல. தட் ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோர் ஷட் ஆன் மீ. என்ன சொல்றாங்க? அந்த டோர்ஸ் வந்து என் மூஞ்சில அந்த டோர்ஸ் தான் எனக்கான முகம் குடுத்தது. அவங்க யாரும் பார்க்கல. அப்பன்னா என்ன அர்த்தம்? அவங்க வரும்போதே கதவ சாத்திர்றாங்க. இவங்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சே. அவங்க வர்றத வந்து விரும்பல அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? அடுத்த ஸ்டான்ஸா?
So I have learned many things, son. I have learned to wear many faces like dresses. Home face, office face, street face, host face, cocktail face, with all their conforming smiles like a fixed portrait smile. என்ன சொல்றேன்னா, ஸோ ஐ ஹவ் லேர்ன் மெனி திங்ஸ். ஸோ இதெல்லாம் நடந்ததுலருந்து நான் வந்து நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து தன்னோட மகன்கிட்ட, தன்னோட பையன்கிட்ட வந்து சொல்றாரு. ஐ ஹவ் லேர்ன் டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். என்னவா? நான் வந்து நெறைய முகங்கள வந்து மாத்திக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து ட்ரெஸ்ஸ எப்படி நம்ம டெய்லி ஒவ்வொன்னும் மாத்துறோமோ, அது மாரி என்னோட முகத்த வந்து நான் மாத்திக்கிறேன். எப்படியா? ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹாஸ்ட் ஃபேஸ் அண்ட் காக்டெயில் ஃபேஸ். எப்படியா? வீட்டுக்கு ஒரு டைமும், வீட்ல இருக்கும்போது அவரோட ஃபேஸ் ஒரு மாரியும், ஆஃபீஸ் போனா ஒரு மாரியும், ஸ்ட்ரீட்ல வரும்போது ஒரு மாரியும், ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஒரு மாரியும், காக்டெயில்ல இருக்கும்போது வேற மாரியும், வித் ஆல் தியர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் எ ஃபிக்ஸட் போர்ட்ரெய்ட் ஸ்மைல். அதாவது இந்த போர்ட்ரெய்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அ ஃபிக்ஸ்டு லைக் எ ஃபிக்ஸட் போர்ட்ரெய்ட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னவா? அதாவது நம்ப ஒரு ஃபோட்டோ எடுத்து வைப்போம் இல்லையா? இந்த இடத்துல அதான் சொல்றாங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சோம் அப்படின்னா, அதுல நம்ம ஸ்மைல் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா, அது எப்படி இருக்கும் ஃபிக்ஸடா? அதே மாரி தான் நானும் எனக்குள்ள ஒரு ஃபேஸ வந்து ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டேன். அது எப்பவுமே வந்து இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்காம்? வேற மாரி இருக்கு. அவங்கவங்க இடத்துக்கு தகுந்த மாரி ஃபேஸஸ் எல்லாம் மாத்திட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, அதுக்கு தான் நமக்கு இந்த சைடு குடுத்துருக்காங்க. இங்க தான் அதே ஐ ஹவ் லேர்ன்ட் டூ வியர் மெனி ஃபேஸஸ். பாத்தீங்களா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்க மாரி அந்த ஃபேஸஸ் வந்து மாஸ்க் வந்து காமிச்சிருக்காங்க. அவரோட ஃபேஸும் வந்து அந்த மாரி தான் இருக்கும். நான் ஆஃபீஸ்ல இருக்கும்போது ஒரு மாதிரியும், வீட்ல இருக்கும்போது ஒரு மாதிரியும், ஸ்ட்ரீட்ல நடந்து போம்போது ஒரு மாரியும், பார்ட்டிக்கு போம்போது ஒரு மாரியும், மத்தவங்கள மீட் பண்ணும்போது ஒரு மாரியும், அந்த மாரி தனித்தனியா வச்சுக்கிறேங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. சரி. அண்ட் ஐ ஹவ் லேர்ன்ட் டு லாஃப் வித் ஒன்லி மை டீத். என்னவா? நான் எதுக்காக கத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்ன கத்துக்கிட்டேன்? டீத், அதாவது சிரிக்கிறதுக்கு பல்லு மட்டும் தெரியிற மாரி அப்படி சொல்றாரு. அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட். ஷேக் ஹேண்ட்ஸ் குடுக்கறதும் என்னோட மனதளவுல குடுக்காம வெறும் கை மட்டும் குலுக்கிக்கிற மாரி அப்படின்னு சொல்றாரு. ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை வென் ஐ மீன் குட் ரிட்டர்ன்ஸ். அதாவது எனக்கு வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை. குட் பை ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பார்ட்டிக்கோ, ஒருத்தர் வீட்டுக்கோ போயிட்டு வரும்போது குட் பை சொல்லுவோம் இல்லையா? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ம ஒரு 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 சின்ன வருத்தத்தோட சொல்லுவோம். எப்படின்னா, நம்ம அங்கருந்து பிரியறதுக்கு நமக்கு பிடிக்காது. இருந்தாலும் நம்ம பிரிஞ்சாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். வென் ஐ மீன் குட் ரிடன்ஸ். இந்த இடத்துல குட் ரிடன்ஸ்ன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாமயே வந்து நானு அங்கருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அப்புறம் என்ன சொல்றாரு, "டு சே கிளாட் டு மீட் யூ." அதாவது ஒருத்தர பார்த்தோம் அப்படின்னா, கிளாட் டு ஒரு வார்த்தை சந்திக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, "கிளாட் டு மீட் யூ." உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதே வந்து என்னவா? வித்தவுட் பீயிங் கிளாட். எனக்கு சந்தோஷம் இல்லாமயே நான் அந்த ஃப்ரேஸ வந்து யூஸ் பண்றேன். நான் அந்த வார்த்தைகள யூஸ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி. அண்ட் டு சே இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்ட். அதாவது ஒரு சிலர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு போர்டா ஃபீல் ஆனாலும், நான் அத என்னால சொல்ல முடியல. என்னன்னு சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காராம். இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ. உன்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப அவர்ட்ட பேசுறது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. அத வந்து என்னால சொல்ல முடியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி. அடுத்து பட் பிலீவ் மீ மை சன் சாரி பட் பிலீவ் மீ சன் ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி வென் ஐ வாஸ் லைக் யூ. எனக்கு என்னன்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து உன்ன போல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் உன்ன போல இருந்தேன் இல்லையா? அந்த வாழ்க்கை வந்து இருக்கணும். ஐ வாண்ட் டு அன்லர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலர்ன் ஹவ் டு லாஃப் ஃபார் மை லாஃப் இன் த மிரர் ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்க்ஸ். என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஐ வாண்ட் டூ அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். நான் கத்துக்கிட்டேன் இல்லையா? ஒருத்தர்கிட்ட வந்து எப்படி அ சந்தோஷமே இல்லாம வந்து அவர்கிட்ட பல்ல காட்டி சிரிக்கிறதும், அ என் மனசளவுல பிடிக்கலனாலும் அவங்ககிட்ட ஷேக் ஹேண்ட்ஸ் குடுக்கறதும், அப்புறம் என்னவா, ஒருத்தர் வீட்டுக்கு போறதுக்கு வந்து பிடிக்காம வீட்டுக்கு போறதும், அப்புறம் என்ன சொல்றாரு, ஒருத்தர்ட்ட போல்டா பேசிட்டு இருக்கும்போது, "நீங்க நல்லா பேசுறீங்க" அப்படின்னு சொல்றதும் சரி, ஒருத்தர விட்டு பிரியும்போது குட் பை சொல்றதும் கூட, "அப்பாடி பிரிஞ்சு போயிட்டாங்களே" அப்படின்னு சொல்லி ஒரு குட் ரிட்டர்ன்ஸா இல்லாம அ போறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, "கிளாட் டூ மீட் யூ" அப்படின்னு சொன்னாரு. அத வந்து எப்படி இருக்காம், அவருக்கு சந்தோஷமே இல்லைனாலும், "நீ உங்களுக்கு சந்தோஷம் உங்கள சந்திச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு" அப்படின்னு சொன்னாரு. இந்த மாரி திங்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப வந்து என்ன பண்ணுவான், இது எல்லாத்தையும் மறக்கணும். எல்லாமே வந்து நான் ரீலேர்ன் பண்ணணும். ஐ வாண்ட் டூ ரீலேர்ன் ஹவ் டூ லாஃப். நான் எப்படி சிரிக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு கத்துக் குடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஃபார் மை லாஃப் இன் த மிரர். நான் இப்ப வந்து மிரர்ல போய் சிரிச்சேன் அப்படின்னா, ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. என்னவா, நான் இப்ப மிரர்ல சிரிக்கும்போது எனக்கு வந்து அந்த 2 பல்லு மட்டும் தெரியுது. அந்த பல்லு எது மாரி இருக்கு அப்படின்னா, ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். ஃபேங்ஸ் அப்படின்னா, அந்த வெனாமஸ் ஸ்னேக் வெனாமஸ் டீத் இருக்கும் இல்லையா? ஸ்னேக்ஸ்க்கெல்லாம் 2 பல்லு வந்து முன்னாடி நீட்டிட்டு இருக்கும். அதுல வந்து விஷம் இருக்கும். விஷம் செலுத்துறதுக்காக அந்த பல்லு வந்து இருக்கும். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சிரிக்கும்போது என்னோட பல்லு வந்து அப்படிதான் இருக்கு. ஒரு பாம்போட பல்லு மாரி. அதுல வந்து விஷம் இருக்கிற மாரி இருக்கு. என்னால வந்து ஒரு உண்மையான ஒரு சிரிப்ப வந்து என்னால சிரிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஷோ ஹா அ ஸோ ஷோ மீ சன் ஹவ் டு லாஃப். ஷோ மீ ஹவ் ஐ யூஸ்டு டு லாஃப் அண்ட் ஸ்மைல் ஒன்ஸ் அப்பான் எ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ. ஸோ ஷோ மீ அவன்ட்ட வந்து எனக்கு காமி ஹவ் டு லாஃப். நான் எப்படி சிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கத்துக் குடு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஷோ மீ ஹவ் ஐ யூஸ்டு டு லாஃப் அண்ட் ஸ்மைல். எனக்கு வந்து நான் முன்ன எப்படி சிரிச்சனோ, அதாவது அவரோட குழந்தை பருவத்துல எல்லாம் இருக்கும்போது எவ்வளோ ஒரு ஹேப்பியா ஒரு சிரிச்சனோ, அ எப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சோ, அதையெல்லாம் வந்து எனக்கு எப்படின்னு நான் உன்கிட்ட இருந்து கத்துக்கணும். அதாவது நான் மறுபடியும் உன்ன போல ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ. அது அப்போ ஒரு காலத்துல உன்ன போலவே நான் இருந்தேன் இல்லையா? அந்த மாரியே எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. காப்ரியல் ஒக்காரா வந்து ஒரு நல்ல ஒரு போயட். ஓகே. அதுல கூட பாருங்க. குளோசரிஸ்லலாம் பாருங்க. லாஃப் வித் யர் டீத் அப்படின்னு இருக்குல்ல. டூ ஃபேக் லாஃப். நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து ஒரு பொய்யான ஒரு சிரிப்பு. லாஃப் வித்தவுட் அசோசியேட் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் இல்லாம, அதாவது ஒரு சந்தோஷம் இல்லாம வந்து சிரிக்கிறது. ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ். ஐஸ் லேசிங் எ ஃபீலிங் ஆஃப் வார்ம்த் ஆர் என்டியூரிங் எக்ஸ்பிரஷன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு வந்து அந்த ஃபீலிங்க மறைச்சுக்குது. சந்தோஷமா இருக்கிற அந்த ஃபீலிங்க வந்து மறைச்சுக்கிட்டு அ சொல்றாரு. சரி. "சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. பீப்பிள் ஆர் ஹைப்போகிரிட்டிக்கல் அண்ட் ஹிப்போகிரிட்டிக்கல் அண்ட் தே டோன்ட் மீன் வாட் தே சே." அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, பீப்பிள் எல்லாம் வந்து ஹிப்போகிரிட்டிக்கலா இருப்பாங்க. அண்ட் தே டோன்ட் மீன் வாட் தே சே. அவங்க வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து டைரக்ட்டா வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வைல் தே ஆர் லெஃப்ட் அண்ட் சர்ச் மை எம்ப்டி பாக்கெட். சொன்னேன் இல்லையா? எவாலுவேட்டிங் த நரேட்டர்ஸ் வொர்த். அந்த நரேட்டரோட வொர்த், அவங்களோட மணி எவ்வளோ அப்படிங்கிறது, வொர்த் அண்ட் பவர் அண்ட் கால்குலேட்டிங் ஹவ் ஹி குட் பி எக்ஸ்ப்ளோய்ட். என்னவா, அவங்களோட மணியும், அவங்களோட பவர் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காக்டெயில் ஃபேஸ். ஃபேஸ் ஷோவிங் மிக்ஸ்டு எமோஷன். காக்டெயில் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாமே கலந்த கலவையா ஒரு ஃபேஸ் இருக்கணும். அதாவது அந்த சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸ்ட்ரீட்ல ஒரு மாரியும், ஆஃபீஸ்ல ஒரு மாரியும், ஹாஸ்டல்ல ஒரு மாரியும் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி மொத்த ஃபேஸும் வந்து கலந்து ஒரு காக்டெயில் ஃபேஸ நான் போர்ட்ரெய்ட்டா வச்சுக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் இருக்கிற மாரி என்னோட ஃபேஸ போர்ட்ரெய்ட்டா, அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டுனா எப்படி இருக்குமோ, எப்ப பார்த்தாலும் ஒரே மாரி இருக்குமோ, அந்த மாரி நான் என்ன வச்சுக்கணும்னு இருக்கேன். அதாவது சொல்றாங்க. கன்ஃபர்மிங் ஸ்மைல்ஸ் லைக் எ ஃபிக்ஸ்ட் போர்ட்ரெய்ட் ஸ்மைல். அதான் பாரு, வியரிங் எ ஸ்டாண்டர்ட் டிசைட்ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் ஆன் all occasions. Artificial small smile on all occasions. ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல். அதான் நம்ப படத்துல பார்த்தோம். ஃபோட்டோல பார்த்தோம் அப்டின்னா, அந்த வந்து எப்பவுமே அதே ஸ்மைல் இருக்கும் இல்லையா? அந்த மாரி வச்சுக்கணும் அப்டின்ங்கிறாரு. குட் ரிட்டர்ன்ஸ். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் அட் பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன் அன்வான்டட் பெர்சன்.
என்னவா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் அட் பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன் அன்வான்டட் ஒரு தேவையில்லாத பர்சன் இருந்து கிளம்புறது தான் குட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஃபேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஃபேங்க்ஸ் டீத் ஆஃப் வெனாமஸ் ஸ்னேக் யூஸ்டு டு இன்ஜெக்ட் பாய்சன். அந்த விஷத்தை செலுத்துறதுக்காக அந்த பாய்சன் வச்சிருக்கக்கூடிய பற்கள் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபேங்க்ஸ். ஓகே, இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.